நான் கவாக்ஸ் எடிட்டர் பேசுகிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா அவன் பேசிக்கிட்டு இருக்கானு. அது ஒன்றும் இல்லை, ஒரு காரணமாக தான் பேசுகிறேன். ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ வரலன்னு கேட்டுட்டு இருப்பீங்க. அவர்னால இல்லை, என்னால் தான் வரல. ஏன்னா வந்துட்டு 5G நெட் பேக்கை பிடுங்கிவிட்டாங்க. அதனால தான் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மன்னிச்சிடுங்க. வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மாமா இருக்கு நானு 404 மார்க் கொடுத்தாங்க. 9th 10th லிட்டில் ஸ்கூல்ல படிச்சேன். 10th வந்து எவ்வளவு 296 மார்க் தான். மார்க் கம்மியா எடுத்தேன்னா மயக்கப்படி கீழே வந்துட்டேன். மார்க் கம்மியானது மயக்கப்படி கீழே வந்துட்டேன். ஜிஹெச்ல சேர்த்து ஒரு 10 பாட்டில் எனக்கு குளுக்கோஸ் ஒரு நாள் 2 நாள் சேர்த்து என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாட்டில் 10 பாட்டில். அப்புறம் ஸ்கூல்ல போயிட்டு வேற சீட்டு கேட்டா எதுவும் கிடைக்கல. D1 D2 தான் கிடைச்சிச்சு, ஒகேஷனல் தான் கிடைச்சிச்சு. அதான் தருவோம்னாங்க. சரி நான் D2 வாங்கி படித்தோம். +1க்கு வாத்தியார் வரவே இல்லை. மேக்ஸ் ஃபெயில் ஆகிட்டே இருந்தோம். +2 மேக்ஸ்ல அவுட்டு. 849 மார்க்கு. ஆனால் மேக்ஸ்ல ஃபெயில் ஆகிட்டோம். திரும்ப அட்டம் டியூஷன் சேர்த்து விட்டாங்க. அப்பா ஃபீஸ் வாங்கிட்டு 4 ஜனம் போயிட்டு நேரா ஒரு பீரை வாங்குறது, அந்த முறுக்கு வாங்குறது. எதுக்கு அப்படி குடிக்கணும்? எதுக்கு குடிக்கணும்? அப்படி குடிக்கிறது அந்த 4 ரவுண்டு. அதை பொறுமையா குடிச்சாருண்ணா தண்ணியை ஊற்றி அவக்கு நான் அடிச்சு பெஸ்ட் குடிமகன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு உனக்கு அவார்டு கொடுக்க போறேன். 10th குடிக்க ஆரம்பிச்சாச்சு. முதல்ல கட்ட பீரு, அப்புறம் ஃபுல் பீரு. ஆமா, அப்பதான் கட்ட பீர்லாம் இருந்துச்சா. எவ்வளவு அப்புறம் கட்ட பீர் எவ்வளவு 40 ரூபா. கட்ட பீரே குடிக்க ஆரம்பிச்சாச்சு. பெரிய பீர் 70 ரூபா 75 ரூபா. உயிரை வாங்கிட்டு போயிட்டு இந்த முறுக்கு நெய் முறுக்கு வாங்கிப்போம். முறுக்கை உள்ள போட்டுட்டே வருவோம். அப்பதான் பொங்கி நோட வெளில வந்துகிட்டே இருக்கும். நாசமா போயிருவீங்கடா. உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு டியூஷனே போல 2 அட்டம் எழுதுறான். முதல் வாட்டி மேக்ஸ்ல 55, 2வது எழுதுறான் 61, அடுத்த வாட்டி 42. அதோட போதும்னான்னு சொல்லிட்டு அப்படியே கடையில ஒரு வருஷம் இருந்தாச்சு. அப்புறம் ITI படிக்க போயிடுச்சு. அண்ணா ITI அங்க போய் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சொல்லிட்டு அங்க ஒரு 6 மாசம் கோர்ஸ் போய் கலர் சட்டை தான் போட்டு போறது. வாசல் சட்டையா மாத்திக்கிட்டு யூனிஃபார்ம்லாம் உண்டு. சட்டை போடுவோம், கலர் சட்டை தான் போட்டு போவோம். வாசல் மாத்த சொல்றாரு. சட்டையா கவனமா போனோம். அதான் பண்ணவே மாட்டோம். வாசல வந்து வாசல் சட்டையை மாத்திட்டு நாங்க போட்டு கிளாஸுக்கு போவோம். இது அதை முட்டி பாண்டிச்சேரி போயிடுச்சு. சேதராப்பட்டுன்னு ஒரு ஏரியால ஒரு வருஷம் வேலைக்கு. எவ்வளவு சம்பளங்கிற? 2000 ரூபா. சாப்பிடுற காசே பத்தாது. 10 ஆஃபாயில் சாப்பிடுவான். புரோட்டா பட்டு சிம்பா சாப்பிடுற காசே 4000 வந்துடும். டெய்லியும் ஒரு கோட்டரு MH MC தான் 40 ரூபா. 50 ரூபா இருந்தா போதும். ஒரு MH ஒரு கோட்டர் வாங்குவேன். 2 வாட்டர் பாக்கெட்டு, விலை கம்மியா தானே இருக்கும். ஒரு கப்பு, 4 கொய்யாக்காய் சாக்லேட்டு. அவ்வளவுதான் வாங்கி போட்டோமா பொண்ணு போச்சு. ஒரு வருஷம் ஜாலியா போனுச்சு. வீட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம். வாங்குற சம்பளமே எங்க அப்பாட்ட இருந்து காசு போட்டு சொல்லி 4 பேர் போனோம். 3 பேர் ஒடியாந்துட்டாங்க என்ன விட்டுட்டு. நான் மட்டும் ஒரு வருஷம் இருந்துட்டு வந்துட்டு இங்க செல்போன் டவர் கம்பெனி அதுல வேலை பார்த்தோம். டவர் கம்பெனிலாம் நான் இப்படி டவர்ல போய் ஒர்க் பண்ணணுமா? மேல ஏறி இல்ல லேண்டு பாக்குறது. செல்போன் டவர் லேண்டு பார்த்துட்டேன். அது எடுத்த லேண்டு பார்த்து நம்ம கஸ்டமர்கிட்ட பார்த்துட்டு இந்த இடம் உங்களோட இடமா, அதுக்கு இடம் சிட்டா அடங்கல் இதெல்லாம் இருக்கா எடுத்து வாங்கி டாக்குமெண்ட் வாங்கி கையில் தங்கி இவ்வளவு வாடகை இவ்வளவு அட்வான்ஸ் சொல்லி பேசி அதை வந்து கொடுத்துட்டோம். நம்மனா நமக்கு வந்து 1000 ரூபாய் கமிஷன். அந்த வேலை ஒரு வருஷம். அப்புறம் நம்ம வண்டி சேசிங் கலெக்ஷன். கலெக்ஷன் போயிட்டு அப்புறம் 21 வயசு தான் லவ் கல்யாணம் பண்ணி முடிஞ்சு போய் பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. கல்யாணம் இப்ப 13 வருஷம் ஆயிருச்சு. ஆமா, இது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி சீக்கிரமா பிள்ளையும் பெற்று என் பையனுக்கு 8th படிக்கிறான். இப்ப இல்லையா இன்னொரு வயசுல தம்பி என்ன பொண்ணு 5 வயசா இருந்துச்சு. பாப்பா 4th படிக்கிறான். இன்னும் ஒரு 3-4 தான் பாப்பா பெரிய பொண்ணு ஆயிடுவா. லைஃபே முடிஞ்சு போச்சு 40 வயசுல. அவ்வளவுதான். உனக்கு வயசே இப்ப 40 ஆகுது.
நீ அப்படி வரியா? அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். என்ன ஆரம்பிக்க போற? அதுக்கப்புறம் எங்க நீ ஆரம்பிச்சு 40 வயசு நீ இப்ப கல்யாணம் பண்ணி புள்ள ஸ்கூல் சேர்க்கிறப்ப நீ இப்படிதான் போகணும். நடந்து அதுதானே போவ நீ. அப்படிதான் போய் ஆகணும். ஆ? அதுதான் பண்ண போறதா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணனா 30 வயசு மேல ஆச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிடாதீங்க. ஆ. அப்படியே விட்டுங்க. இப்பதான் ஆரம்பிக்கிற எல்லாருமே 2K பசங்களா இருக்காங்களா? இது நீ 30 வயசு மேல கல்யாணம் பண்ணாத தெரியுதா? இதே ஜாலியா இருந்தோமா குடிச்சோமா போனோமா யாரையும் கழிக்க மாட்டாங்க. நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அப்படிங்களா? ஆமா, புகழ் நின்று மாலையை கட்டி வியாபாரம் பண்ணி. ஆமா ஆமா, அடிக்கிற சரக்கு நீங்க சொல்ற மாதிரி இன்னுமே அடிக்கிற சரக்கு ஃபுல்லெல்லாம் வைக்கலாம் முடியாது, செய்யதான் முடியும். செஞ்சுதான் வாங்கிக்கலாம். நம்ம ரோபோ வாங்கி வச்சிருக்கோம். ரோபோ வாங்கி வச்சுக்கிட்டு தான் என்னமெல்லாம் சொல்றதா இல்லையா? ஒரு நாளைக்கு 4 பேர் நமக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 4 பேர் சாவரம் என்ன பண்றது? 30 வயசுல அட்டாக் வருதுங்கிறாங்க. உங்களுக்கு இப்ப எப்போ வரும்? கேன்சர் எனக்கா வரணும் எதிர்பார்க்க வர மாட்டேது. என்ன பண்றது? எல்லாம் பார்த்து ரொம்ப நன்றி. வந்தா நல்லாதான் இருக்கும். இயற்கையா செத்தாலும் வந்து அதிகம் வந்துருமா? ஆமா ஆமா. சாவை எதிர்பார்க்க நீங்க சாவு வராது. போட்டு 35 நாளைக்கு மட்டும் தான் இருக்கீங்க. மத்த நாள்ல கோயில தானே இருக்கீங்க. சாவு மட்டும் நம்ம எதிர்பார்க்கறப்ப வராது. அது தேவைங்கிறப்ப தான் எடுத்துக்கோங்க உயிரை. அதான் சொல்றேன். மாலை போட குடிக்காம இருக்கீங்க. மாலை போட மாலையை கழிக்கிறா அதுக்கு குடிக்கிறேன். நாங்க குடிக்கிறோம், பெருசாலும் ஒண்ணு குடிக்கிறது இல்ல. சும்மா லைட்டா தான் இருப்போம். மத்தியானம் போடுவோம், நைட்டா போடுவோம். இதெல்லாம் ஒரு சரக்கா? நீ வேற அதெல்லாம் ஒரு சரக்கு கிடையாது. சும்மா அதெல்லாம் அது கம்மியா இருக்குது. உங்களே கம்மி தான். கோயில போட்டு வந்து குடிக்கிறத நிப்பாட்ட போறோம். இது வேற கன்ஃபார்ம். இது என்ன ஜோக் என்ன ரங்கா ஜோக் அடிங்களா? நிப்பாட்ட போறேன். இந்த தொப்பைய குறைச்சிட்டு எப்படி டெய்லி வாக்கிங் போயிடுவீங்களா? 6 பேக் கொண்டு வர போறோம். 6 பேக் ஜிம்முக்கு போக போறோம். ஜிம்முக்கு போயிட்டு 6 பேக் கொண்டு போறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப டயட் ஆரம்பிச்சுட்டான். காலைல ஒரு 10 இட்லி தான் சாப்பிடுறான். கம்மியா இருக்கு. மத்தியானம் ஒரு 1 கிலோ ரைஸ் தான். காய்கறி தான். ஆமா. நைட்டு ஒரு 6 தோசை, அவ்வளவுதான். இதுதான் நைட் வந்துடும். நைட்டு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா ஆமா. ஈவினிங்ல ஒரு சூப்பு, ஒரு 4 பஜ்ஜி. அப்புறம் மத்தியானம் ஒரு 12 மணி போல 2 மசாலா வடை, ஒரு டீ. அவ்வளவுதான். கண்டிப்பா நடுவில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஜூஸ், அவ்வளவுதான். அதான் கண்டிப்பா 6 உங்களுக்கு வந்துடும். இன்னும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு நான் பாக்குறேன். என் உடம்பு எப்படி இருக்குன்னு நீ பார்க்கலாம் போல. இதுதான் இல்லையா? கார் நாங்க கார் வாங்க ஆசைப்பட்டோம். கார் வாங்கிட்டோம். இதான் நம்ம காரு. நல்லா இருக்கா பாருங்க. ஸ்பீக்கரு எல்லாமே இந்த கார்ல இருக்கு. இது வந்து ஒரு பூஜை போட்டவனு வேற இந்த காருக்கு. இதுக்கு வேற பார்ட்டி கேக்குறான். அவன் என்ன பண்றது? உங்க பொண்டாட்டி கால் பண்றாங்க. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.